வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப மீனா இத பார்த்துட்டு பயந்து போய் என்ன மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டையால அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே எல்லாரும் ஒன் பை ஒன்னா சரிஞ்சு விழுகுறாங்க. எல்லாரும் வலி வேதனையில கத்துறாங்க. முத்து ரூம்ல இருந்து சட்டைய போட்டுக்கிட்டு வர்றாரு. என்ன மீனா, எல்லாரும் விழுந்து கிடக்குறாங்க, கத்துறாங்க, என்னாச்சு? எங்க எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுங்க. மீனா, எல்லாருக்குமே வா? விஜயா சொல்றாங்க. ஏண்டா முத்து, என்ன கொல்ல பாக்குறியா? உன் பொண்டாட்டி என்னைய பூரி கட்டையால அடிச்சிட்டா. எங்க கரண்ட் ஷாக் அடிச்சா அப்படித்தானே பண்ணணும், அதனாலதாங்க அடிச்சேன். மீனா, நீ எல்லாரையும் காப்பாத்துறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணிருக்க, அப்புறம் என்ன இவங்களுக்கு? அம்மா, எப்படி ஷாக் அடிச்சிச்சு? சுவிட்ச்ல நாங்க கை வச்சோம், அப்பவே ஷாக் அடிச்சிருச்சு. பார்வதி சொல்றாங்க. விஜயா, உனக்கு ஷாக் அடிச்சது தெரியாம நான் வேற உன்னை தொட்டுட்டேன். ஆன்ட்டி, நானும் உங்களை தொட்டுட்டேன், அதனால எனக்கும் ஷாக் அடிச்சிருச்சு. மனோஜ் சொல்றாரு. அப்புறம் ஷாக் அடிச்சதுனாலதான் வா மாமான்னு தலையாட்டினியா? ரோகிணி, நீ கூப்பிட்டேன்னு நினைச்சு ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தேன், என் உடம்புலயும் கரண்ட் பாஸ் ஆயிருச்சு. ரவி கேக்குறாரு ஸ்ருதி கிட்ட, உனக்கு எப்படி ஷாக் அடிச்சிச்சு? அவங்கள காப்பாத்தணுமேனு டவல்ல அடிச்சேன், அது ஈரமா இருந்திருக்கும் போல, எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. என்னைய தொட்ட உனக்கும் ஷாக் அடிச்சிருச்சு. முத்து கேக்குறாரு. எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிருக்கு. சரி, மெயின் ஆஃப் ஆகி தானே இருந்துச்சு, யார ஆன் பண்ணது? மனோஜ் சொல்றது. நான் தான் மெயினா ஆன் பண்ணேன். எல்லாரும் கோவத்தோட மனோஜ திரும்பி பாக்குறாங்க. அவங்கவுங்க வேலைய பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க. ரோகிணி, எப்படியாவது என் கைய சரி பண்ணுமா? ஆன்ட்டி, நான் எடுத்துட்டு வரேன்னு போறாங்க ரோகிணி. எடுத்துட்டு வந்து விஜயாவுக்கு ஒத்தனம் கொடுக்கறாங்க கைக்கு. மனோஜ் சொல்றாரு. அம்மா, எல்லாமே அந்த செய்வினையாலதாம்மா. ஃபேனு கீழே விழுந்துச்சா, இப்ப பாருங்க கரண்ட் ஷாக் அடிக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டீங்க. அப்ப முத்து கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டீங்கிறத கேட்டுடுறாரு. ஒன்னும் கடவுள் புண்ணியம் இல்லடா, மீனாவோட புண்ணியம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனாதான் உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கா. மீனா, நான் போயிட்டு வரேன். 2 ட்ரிப்பு இந்த மாதிரி ஆயிருக்கு, எல்லாமே செய்வினையாலதான், பரிகாரம் பண்ணிடலாமா? புரிஞ்சுக்கோங்க. பார்வதி சொல்றாங்க. ஆமா விஜயா, செய்வினையால கூட இந்த மாதிரி ஆகும், பரிகாரம் பண்ணிருங்க. விஜயா சொல்றாங்க. பார்வதி, நீ பேசாத, உன் மேல இருக்க கோவம் எனக்கு இன்னும் போகல. இங்க இருந்து போ பார்வதி. விஜயா, உனக்காண்டி உன் வீட்டுக்கு வந்து ஷாக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், இப்ப கூட என்ன நீ மன்னிக்க மாட்டியா? மனோஜ், உன் அம்மா ரொம்ப புடிவாதக்காரி, என்கிட்ட அப்புறம் கூட பேசிப்பா. தயவு செய்து பரிகாரம் பண்ண வை மனோஜ், அவ நல்லா இருக்கணும். நான் வர்றேன்ப்பா. மனோஜ் திருப்பியும் கேக்குறாரு விஜயா கிட்ட, பரிகாரம் பண்றியாமான்னு. அதுக்கு விஜயா சொல்றாங்க. நான் பரிகாரம் பண்ணிடுறேன்டா, உனக்கு போதுமா மனோஜ்? மீனா சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப போன் கால் வருது. யாருன்னு கேக்குறாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்து கால் பண்ணிருக்கேம்மா. சார் சொல்லுங்க சார், நேத்து சாம்பிள் காமிச்சு ஆர்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆர்டர் இருக்கா சார்? ஆமாம்மா இருக்கு. மீனா, மண்டபத்துக்கு வர முடியுமா? சரி சார், வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. மீனா சாமியை கும்பிட்டுட்டு கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. அங்க வேலை பார்க்கறவங்க, ஒரு சின்ன ஆர்டர் தாம்மா, இத பண்ணி கொடுத்துருன்னு மீனா கிட்ட சொல்றாங்க. ஓனர் உன்னையதான் பண்ண சொன்னாங்க, நீ பண்ணு, எப்படி பண்றன்னு அடுத்தடுத்து பாத்துக்கலாமா? சரி சார்னு மீனா சொல்றாங்க. இந்த ஆர்டர் பண்றதுக்கு 14,000 ரூபாய் பேசியிருக்காங்க. இந்த கவர்ல 10,000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோமா. சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன், இத நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நல்லா பண்ணுமா, அடுத்தடுத்த ஆர்டர் கிடைக்கும். தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க மீனா. அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க. என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா? மாமா, இப்பையில இருந்து தான் வேலையே ஆரம்பிக்க போகுது. என்னம்மா சொல்ற, மறுபடியும் பூ கொடுக்க போகணுமா? அம்மா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா ஸ்வீட்லாம் கொடுக்குற, என்ன நல்ல விஷயம்? அம்மா, நான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ற ஆர்டர் எடுத்து பண்ணலான் இருக்கேன். ஆமாம்மா மீனா, முத்து சொல்லிக்கிட்டு இருந்தான், நல்ல ஐடியாமா அது. மாமா, இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துல எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு மாமா. சந்தோஷம்மா, உன்னோட தொழில்ல ஒரு புது முயற்சி பண்ற, நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். இந்தாங்க மாமா, எடுத்துக்கோங்க ஸ்வீட்டை. விஜயா இத கேட்டுக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஏங்க, ஸ்வீட்டை எடுக்காதீங்க, இப்பதான் மீனா நல்ல விஷயம்னு சொன்னா, ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, வந்துட்டியா? ஏன் எடுத்துக்க வேணான்னு சொன்ன?
என்னங்க, அவளுக்கு ஒரு ஆர்டர் வந்து நல்ல விஷயம்னு நீங்க ஸ்வீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் கூடிரும்ல. என்ன மீனா, அவருக்கு சுகரு பிரஷரு எல்லாமே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, திடீர்னு ஸ்வீட்டை கொண்டுட்டு வர. ஏன், ஒரு நாள் சாப்பிட்றதுனால எதுவும் ஆயிராது. மீனா நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கா, நான் இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட தான் போறேன், நல்லபடியா பண்ணுமான்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க. எதுக்கு மீனா? என் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடந்திருக்கத்த. பெரிய நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு உனக்கு? பெருசா உலக சாதனை பண்ண மாதிரி ஸ்வீட்டை கொண்டுட்டு வர்ற. இத்தனை நாளா தெரு தெருவா பூவை கொடுத்துக்கிட்டு இருக்க, இப்ப மண்டபத்துல பூவை தோரணம் கட்டி தொங்க விட போற, இது ஒரு விஷயம்னு ஸ்வீட்டை கொண்டுட்டு வர. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா, ஒரு விஷயத்த கூட நல்ல விஷயமா நீ செய்ய விட மாட்டியா? அவ தொழில்ல ஒரு புது முயற்சி செய்யறா, அத பாராட்டி நல்லா பண்ணுன்னு சொல்றத விட்டுட்டு எதுக்கு குறைய சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம வார்த்தைக்குன்னு ஒரு பலம் இருக்கு, அது நல்ல வார்த்தை சொன்னேன்னா 4 விஷயம் நல்லா அமையும் அவங்க வாழ்க்கைக்கு. ஏங்க, நான் நல்ல விஷயத்த வாழ்த்தாம இருந்ததே கிடையாதுங்க. ரோகிணிய பாருங்க, சொந்தமா பார்லர் வச்சிருக்கா. மனோஜ் சொந்தமா பெரிய கடை வச்சிருக்கான், அதுதாங்க வளர்ச்சி. இவ வீடு வீடா கொடுத்துக்கிட்டு இருந்த பூவை இப்ப மண்டபத்துல கொண்டு போய் கொடுக்க போறா, அவ்வளவுதானே. ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ற வேலை, அதுவும் பெரிய வேலை. என்னங்க, ஒரு நாள் மேடையில மாட்டிட்டு மறுநாள் தூக்கி எறிய போறாங்க அந்த பூவை. என்ன விஜயா இப்படி சொல்ற? நம்ம சாப்பிடுறதெல்லாம் வகுத்துக்குள்ளயா இருக்க போது, அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க, நீங்க இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவ ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே வீட்டுல இருக்க நேரம் ரொம்ப கம்மி, இனிமேட்டு டெக்கரேஷனு பக்ரேஷன்னு சுத்திக்கிட்டே இருக்க போறா வெளியே. ரோகிணிக்கு கொடு. ரோகிணி கேக்குறாங்க என்ன விஷயம்னு. ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு மேடைய டெக்கரேட் பண்ற ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. எங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, மனோஜ் ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்ப மனோஜ் சொல்றாரு, எந்த கடையில வாங்கின ஸ்வீட்டுன்னு எனக்கு தெரியலையே, நான் எடுத்துக்க மாட்டேன். ரோஹிணி, நான் எல்லாமே நல்ல கடையில தான் வாங்குவேன். முத்து போன் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. மீனா, நீ எப்ப வந்த? மீனா, கையில என்ன ஸ்வீட்டு? எங்க, கல்யாண மண்டபத்துல நான் ஆர்டர் கேட்டு போனேன்ல, அது கிடைச்சிருச்சு. அப்படியா மீனா? டீ குடு மீனா. வாழ்த்துக்கள் மீனா, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா கிடைக்கும்னு. அதுக்கு தான் ஸ்வீட் கொண்டு வந்தியா? எடுத்துக்கிட்டேன். ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க மீனா, மண்டபத்துல ஆர்டர் கிடைச்சத பத்தி சொல்லி. முத்து சொல்றாரு, மீனா ஒரு தொழிலதிபர்னு. மனோஜ் சொல்றாரு, முத்து, நீ சொல்றதுனால மீனாலாம் தொழிலதிபரா ஆக முடியாது. நான் பாரு, ஒரு அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கேன், நான் தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கலாம். மனோஜ், நீ உன்னோட ஷோரூம்ல ஃபேனு ஏசி எல்லாம் விக்கிற, என் பொண்டாட்டி பூ விக்கிறா, ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அதுக்காண்டி தொழிலதிபர்னு சொல்லிருவியாடா? அந்த ஹைட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு இது இருக்குடா. என்ன மனோஜ் சொல்ற? படிப்பு இருக்குடா முத்து. மனோஜ், படிப்பு இருந்தா மாத்திரம் தொழில் அதிபரா ஆக முடியாதுடா, திறமையும் இருக்கணும். பெரிய தொழிலதிபரா ஆகதான் போறா. என்ன சொல்றாங்க முத்து கிட்ட, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேங்க, மத்ததெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. சொல்றாங்க, போதும் போதும், சும்மாவே சமைக்கிற வேலைய நீ பாக்குறதே இல்ல, இப்ப வீட்டுல போய் சமைக்கிற வேலைய பாரு. மீனா, நீ இன்னைக்கு செஞ்சது சாதாரணமான காரியமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கறோம், உன் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, என் கூட வேலை பாக்குறவங்க வீட்டுக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கறோம். இந்தா காசு. முத்து, ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க. என்ன மீனா இவ்வளவு பணம்? என்னங்க, 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியா மீனா? விஜயாவும் மனோஜும் வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஸ்ருதி, ரவி, அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க சந்தோஷத்துல. எங்க, பிரியாணி நான் எத்தனை பேத்துக்கு சமைக்கணும்? ரவி சொல்றாரு, அண்ணி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். விஜயா சொல்றாங்க, ரவி, நீ இப்பதான் வேலையில இருந்து வந்திருக்க, இனியும் வீட்டுல சமைக்க போறியா? பேசாமறா. மீனா சொல்றாங்க, வேண்டாம் ரவி, நானே பாத்துக்கிறேன். விஜயா சொல்றாங்க, நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன்னு. மனோஜ் சொல்றாரு முத்து கிட்ட, இன்னைக்கு விரதம்டா, சாப்பிடவே கூடாது. முத்து சொல்றாரு, அவங்கதான் விரதம்னு சொல்றாங்கல்ல மீனா, மத்த எல்லாத்துக்கும் சமைச்சிரு, நான் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, அமுதாக்கா நல்லா பிரியாணி செய்வாங்க, நான் அவங்களே கூப்பிட்டுக்கிறேன், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இந்த காசை உண்டியல்ல போட்டுருங்க. சரி மீனா. மனோஜ் சொல்றாரு விஜயா கிட்ட, என்னம்மா வீட்டுல பிரியாணி எல்லாம் செய்ய போறாங்களாம்ல, அதுதான் விரதம்னு சொல்லிட்டு சாப்பிட விடாம பண்ணிட்டியடா,
போடா. மீனா அந்த அக்காவை போய் பாக்குறாங்க. அக்கா கறி வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் இடம் இருக்கு மீனா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு. மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அக்கா, நீங்க கறியை வாங்கி வைங்க. மீனா, எத்தனை பேத்துக்கு சமைக்கணும்? அக்கா, ஒரு 15 பேத்துக்கு சமைக்கணும். அப்பனா ஒரு 3.5 கிலோ வாங்கினா போதும். நான் வாங்கி வைக்கிறேன், நீ பேசிட்டு வா மீனா. சரிக்கா, நீங்க போய் வாங்குங்க. மணி அண்ணன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எத்தனை கிலோம்மா கறி வேணும்? அண்ணே, ஒரு 3.5 கிலோ கறி வேணும். என்னம்மா இவ்வளவு கறி வாங்குற? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரியாணி பண்ணணும். அண்ணே, நல்ல கறியா போடுனே. என்னம்மா இவ்வளவு நாள் வாங்குற? நான் என்ன உனக்கு சொத்த கறியா போட்டிருக்கேன்? நல்ல கறி தானேம்மா போடுவேன். அண்ணே, நீ நல்லா தான் கொடுப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். என்னம்மா திடீர்னு பிரியாணி? வீட்டுல என்னம்மா விசேஷம்? கறி எனக்கு இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு. அவங்க வீட்டுல செய்றாங்க. அதோ பாருங்கண்ணே, அந்த பொண்ணு தான். உன் ஃப்ரெண்டு நல்ல கஸ்டமரை கூட்டிட்டு வருவாங்க. அவ்வளவு நல்ல கறியா நான் உனக்கு கொடுக்குறேம்மா. மீனாவை மணி அண்ணன் பாக்குறாங்க. கையி தானா வெட்டுது, நடுங்க ஆரம்பிக்குது அவர் உடம்பே. மீனா வர்றத பார்த்துட்டு மணி அண்ணன் தன்னோட முகத்தை மூடிக்கிறாரு. என்னண்ணே, முகத்துல துணியை கட்டிட்டீங்க? என்னண்ணே, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, ஆமா. மீனா, நான் சொன்ன கறிக்கடைக்காரரு இவரு தான். இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க. இந்த பொண்ணு பேரு தான் மீனா. என்ன உனக்கு சரிம்மா. என்னென்ன பிரியாணிக்கு வெட்ட சொன்னா கொத்துக்கறிக்கு வெட்டுறீங்க? மணி அண்ணன் உளறிக்கிட்டே வெட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.